கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் இரட்டை ஆணவ கொலை சம்பவத்தில் காதலனின் சகோதரர் வினோத் குற்றவாளி என கோவை SC/ST சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு வெள்ளிப்பாளையத்தை சேர்ந்த கனகராஜ் என்பவரும் மாற்று சமூகத்தை சேர்ந்த வர்ஷினி பிரியா என்பவரும் காதலித்து வந்ததாக தெரிகிறது. ஜாதியை காரணம் காட்டி தம்பியின் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த கனகராஜின் சகோதரர் வினோத் தகராறு ஏற்பட்டதில் கனகராஜை சரமாரியாக வெட்டி கொலை செய்தார். தடுக்க சென்ற வர்ஷினி பிரியாவை தாக்கியதில் சிகிச்சை பலனின்றி அவரும் உயிரிழந்தார். தொடர்ந்து போலீசாரிடம் வினோத் சரணடைந்த நிலையில் கோவை SC/ST சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணையை நிறைவு செய்தது. தொடர்ந்து வழக்கில் வினோத்தை குற்றவாளியாக அறிவித்த நீதிபதி விவேகானந்தன் மரண தண்டனை விதிக்கும் அளவுக்கு அவர் குற்றம் புரிந்ததாக கருத்து கூறினார். வழக்கின் தீர்ப்பு வரும் 29ஆம் தேதி அறிவிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குற்றவாளி வினோத்துக்கு தூக்கு அல்லது வாழ்நாள் சிறை என்ற ஒரே தண்டனை மட்டுமே இந்த வழக்கில் வழங்க முடியும் என வர்ஷினி தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். வழக்கறிஞர் குழுவை சார்ந்தவர்கள் வேண்டுகோளுக்கு நான் நியமிக்கப்பட்டேன். சிறப்பு வழக்கில் இருந்து கொண்டு இந்த வழக்கிலே 16 சாட்சிகள் நாங்கள் விசாரித்தோம். அந்த 16 சாட்சிகளுடைய விசாரணையிலும் இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருந்த பலனுடன் நீதிமன்றம் இன்றைக்கு 4 பேரையுமே இந்த குற்றமுறு சதியிலிருந்து விடுவித்திருக்கிறது. அதற்கு போதிய ஆதாரம் இல்லை சொல்லி அவருடைய தீர்ப்பில் இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கிறார். அந்த குற்றமுறு சதி இல்லாமல் நேரடியாக 1வது எதிரியாக இருக்கக்கூடிய வினோத் அவர் மட்டசாலைக்குள் புகுந்து அருவாளோடு சென்று சாதியை இழிவுபடுத்தி பேசி வெட்டி கொண்டிருக்காக 448 ஈத்தாசா மற்றும் 302 2 எண்ணிக்கையின் கீழும் மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துடைய 325 என்ற அடிப்படையிலும் மேக்சிமம் பனிஷ்மெண்ட் என்ற முறையிலே அவருக்கு இந்த குற்றவாளி என்று சொல்லி அறிவித்திருக்கிறார். அவருக்கு கொடுக்கிற தண்டனை பொறுத்தவரை வருகின்ற 29/1/2025ஆம் தேதி அவருடைய முன்னடவடிக்கைகளை பற்றிய விவரத்தை எல்லாம் கேட்டிருந்த பின்னால் இருதரப்பாரையும் கேட்டுவிட்டு என்னென்னு கேட்டால் 302 என்று சொல்லிவிட்டாலே ஒன்று தூக்கு தண்டனை அல்லது வாழ்நாள் சிறை 2 தான் இருக்க முடியும். இது ஒரு அறுதிலும் அறுதான வழக்கு. அது மட்டுமல்ல, ஒரு சாதி ஆணவ படுகொலை என்ற காரணத்தினால் இந்த வழக்கை பற்றி தண்டனை பற்றி கேட்பதற்காக 29ஆம் தேதி போட்டிருக்கிறார்.